நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதையா. நீதிமான் படைய போல செழிப்பான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்றால் அவன் நீதிமான். அப்ப கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு பட்டணத்தில் நீதிமான்கள் அதிகமா இருந்தால் பட்டணம் கலிகூறும். இந்த பட்டணத்துல குடிக்கிறவங்க இல்ல, இந்த பட்டணத்துல ஏமாத்துறவங்க இல்ல, இந்த பட்டணத்துல கொள்ளையடிக்கிறவங்க இல்ல, இந்த பட்டணத்துல லஞ்சம் வாங்குறவங்க இல்ல. அப்படி என்றால் இங்க போலீஸ் வருவதற்கு அவசியம் இல்லை, கோர்ட் வருவதற்கு அவசியம் இல்லை. இந்த பட்டணமே மகிழ்ந்திருக்கும் காரணம் இங்க இருக்கிற சகோதரர்கள் நல்ல மனிதர்கள். நம்ம கிட்ட கடன் வாங்குவாங்க, பணம் இல்லை கடன் வாங்குவாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு அடமானத்தை வாங்கிடுவோம். சரி கடன் தரப்பா, உன் பத்திரத்தை கொடுன்னு சொல்லி பத்திரத்தை வாங்கிட்டு இவன் கடனே கொடுக்க வேண்டிய மொத்தமா தான் தரணும், மொத்தமா தான் தரணும் சொல்லி இவன் கடனை ஏற்றி அந்த இடத்தை அபகரித்துக் கொள்வது, மனைவி பிள்ளைகளை அபகரித்துக் கொள்வது இருக்கக்கூடாது. அவன் நீதிமானே கிடையாது. சொல்லுங்க, நீ எவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்தாலும் நாசமா தான் போகும். கஷ்டப்பட்ட ஜனங்களுடைய கண்ணீரை சிந்தினால் என் ஆண்டவர் இறங்கி வந்துருவார். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழித்து. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நான் செழிச்சு இருக்கணும்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாபாரத்துல செழிப்பு, வேலையில செழிப்பு, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, நல்ல சமாதானமாக வருமானம் வரணும், வீட்டில் ஒரு எந்த நன்மையும் குறைபடக்கூடாது, எந்த பொருள் வாங்கினாலும் மன திருப்தியோடு வாங்க வேண்டும். வேதம் நமக்கு நல்ல ஒரு அடையாளம் காட்டுகிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பனை மரத்தை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்களேன், மற்ற எல்லா மரத்தையும் வெட்டினீங்கன்னா அந்த கிளை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் பனைமரம் மட்டும் வெட்டி போடுங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடும், துண்டு துண்டா வெட்டி போட்டால் எல்லாம் அது யூஸ் ஆகும். அதனால தான் கர்த்தர் அங்கே நமக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நீதிமான் என்றால் அவன் பனையை போல செழிப்பான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் நீதிமானாய் வாழ்வது கடினம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21 நீங்க வாசிங்கன்னா, நீதிமொழிகள் 12:21 நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடு வராதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கேடு வருதுன்னா அப்ப நம்ம நீதிமானான்னு என்ன பண்ணல, மாறல. ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் அந்த நீதிமான்? யாரை குறித்து வேதம் நீதிமான்னு சொல்லுது? நம்மளே போட்டுக்கிறோம் நீதிமான். கர்த்தர் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அப்போ அந்த வசனத்தை தியானிக்கும் போது யார் அந்த நீதிமான்? ரொம்ப நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீதிமானுக்கு உண்மைக்கும் ஒரு கனெக்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் 22ஆம் வசனம் அழகா சொல்லுது. 12:22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா இருந்தாதான் அவர் நம்ம மேல பிரியப்படுவேன் என்கிறதை ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதுகிறார். ஆனா இன்னைக்கு வியாபாரம் பண்ற நம்ம, வேலை செய்யற நம்ம, சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது. வீட்டுல இருந்து கிளம்புவோம், எங்க வந்துட்டீங்களா, இந்த பக்கத்துல தான் இருக்கிறோம் அப்படி சொல்லுவோம். சின்ன சின்ன பொய்கள் சொல்லிட்டு நம்மளே மனசு என்ன பண்ணுவோம், கர்த்தர் நமக்குள்ள இருந்தா அந்த கில்ட்டியான ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுவோம் வரும். எதுக்கு இந்த பொய்யை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு தான் ஒரு கேடு வராதான். அப்போ இங்கே நம்ம கேடு வராத ஆள் இருக்கா? ஏன் இல்லைன்னா நம்ம யாரும் எப்படி இல்லை, நீதிமான் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நீதிமான் ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி நான் பெரிய லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், நீதிமான் எப்படி இருக்கணும்னு வேத வசனத்தின்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நீதிமானா இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். நீதிமானா இருக்கிறவனுக்கு தான் ஒரு கேடு வராது. வேலையில நீதியா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தில் நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இந்த நீதியும் உண்மையும் ரெண்டு ஒன்னோட ஒன்று சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அப்ப நீதிமான் எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளைகள் இதை கட்டாயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம், திருப்பி கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18:9 நாம் வாசிக்க கேட்போம்.
என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் உண்மையானாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். கவனிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் நீதிமான் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன், கட்டளை எத்தனை பேருக்கு பாராம தெரியும்? ஆசீர்வாதம் வேணும். வியாபாரி வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? கோணில அள்ளிட்டு போறோம் நம்ம நினைக்கிறோம். கட்டளை, நம்மளோட கட்டளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியல, நான் பிரசங்கிக்க வரல. இதெல்லாம் சொல்லுன்னு ஆண்டவர் என்னோட பேசினார். என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு, உன் வேலை அதுதான். ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்துகிற வசனத்தை அந்த ஆவியை உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பார்க்காத, இதெல்லாம் சொல்லி கொடு. சிலர் அதை பிடிச்சிக்கிடுவாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என் பரலோகத்தில் ஆத்துமாக்கள் பெருகிறோன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். யார் நீதிமான்? அவருடைய கட்டளைகளின்படி நடந்து. நல்லா சொல்லுங்க, கட்டளையின்படி. கட்டளை கேட்டல் நடந்து. அப்போ கட்டளை தெரியணுமா வேண்டாமா? பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், 10 கட்டளை சொல்லுன்னு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த 10 கட்டளை தெரியும்? சரி, கட்டளை எங்கே இருக்குன்னு தெரியுமா? எதில் எழுதியிருக்காருன்னு தெரியுமா? யாத்திராகம் 1-2 சத்தம் தான் வருது, கவனிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். யாத்திராகம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 17 வயசு வரைக்கும் என்ன இருக்குது? அது இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. அதை 3/8 பிரிச்சிருக்கிறார் ஆண்டவர். 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஒர்க்கு, இந்த மீதி 8 மணி நேரம் எதுக்கு? அதில் தான் நீங்கள் தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். டைமே இல்லை பிரதர்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு டைமே இல்லைன்றவாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் நீங்கள் உலக காரியங்களுக்கு செலவு செய்ய நேரம் கொடுத்துருக்கிறார், மறுக்கவே முடியாது. கரெக்டாக கட்டாயம் நீங்கள் 8 மணி நேரம் தூங்குவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. 8 மணி நேரம் ஒர்க்கு, சரி ஒரு 12 மணி நேரம் ஒர்க்கு பண்ணுங்க. ரொம்ப புளிறாங்கங்க வேலையில், என்ன புளிறாங்க சொல்லுங்க. 12, 8, 20 மணி நேரம். மீதி 4 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? 4 hours என்ன பண்ணுறீங்க? தேவையில்லாமல் ஃபோனுக்கும் தேவையில்லாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு செலவு பண்ணுறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த வேதத்தை படித்தோம் என்றால் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கட்டளை ரொம்ப முக்கியம். கட்டளை மாத்திரமல்ல, நியாயங்கள், கற்பனை ரொம்ப முக்கியம். இந்த கட்டளையை செய்ய முடியல, கஷ்டம்னு சொல்லி தான் எத்தனையோ கட்டளைகள், 300 சில்லற கட்டளை இருக்கிறது. இந்த கட்டளையெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் செய்ய முடியாது என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் கட்டளையை சுருக்கிறாரு. அந்த கட்டளை நீங்க செய்யவே முடியாது. அந்த சுருக்குனதுனால தான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம. அதில் 2 கட்டளை சொல்றாரு. என்ன கற்பனை என்ன சொல்றான்னு சொன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வந்து 40 வசனத்து வரை நீங்க வாசிங்க. அதை மட்டும் வாசிடலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் வாசிங்க. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நல்ல கவனிங்க, சோதிக்கும்படி, போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை நம்ம அறிஞ்சிருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்திருக்கணும். அவன் பரிசேயர் சதுசேயர் அறிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ கற்பனை இருக்கிறதே எது பிரதானம்? எனக்கு தெரியுது கேட்குறாங்க. நமக்கு தெரியல, ஆசீர்வாதம் இல்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் படைய போல செழிப்பான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்றால் அவன் நீதிமான். அப்ப கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு பட்டணத்தில் நீதிமான்கள் அதிகமாக இருந்தால் பட்டணம் கலிகூறும். இந்த பட்டணத்தில் குடிக்கிறவங்க இல்லை, இந்த பட்டணத்தில் ஏமாத்துறவங்க இல்லை, இந்த பட்டணத்தில் கொள்ளையடிக்கிறவங்க இல்லை, இந்த பட்டணத்தில் லஞ்சம் வாங்குறவங்க இல்லை. அப்படி என்றால் இங்க போலீஸ் வருவதற்கு அவசியம் இல்லை, கோர்ட் வருவதற்கு அவசியம் இல்லை. இந்த பட்டணமே மகிழ்ந்திருக்கும். காரணம், இங்க இருக்கிற சகோதரர்கள் நல்ல மனிதர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை லட்சம் கீழே கிடந்தாலும் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறவர்கள், சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வந்துவிடும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.
நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான கற்பனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த வசனத்தை கோட்பாடு பண்ணி டெய்லி வீட்டில் வேதத்தை வாசியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்பதான் உங்களுக்கு ஒரு கேடு வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, வந்தாலும் கர்த்தர் சுகமாக்குவார், உங்களுக்கு சுகர் இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்துவார். நீதிமானாய் வாழ பிரயாசப்படுங்க, உங்களுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சார், அப்போ இந்த நீதிமானுக்கு என்னென்ன குணாதிசயம்? ஒருத்தனை நீதிமான் சொன்னீங்கன்னா, நான் கூட சிலரை நினைச்சிருக்கிறேன் இவங்க நீதிமான் சொல்லி, இப்போ இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாம சொல்லிட்டோம்னு நினைச்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் நல்ல ஒருவேளை பேனை வச்சு தான் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இதை நீங்கள் வாசிக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை திருப்புங்க, 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அது நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். 18:5 வாசிங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து. கவனிங்க, முதலாவது ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும்? நியாயத்தையும் நீதியும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை மற்றவங்க நம்பணும். இவர் கையில் பணம் அதிகமாக போனால் கொடுத்துருவாரு, இவர் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாரு, இவர் நியாயமற்றதை மட்டும்தான் பேசுவார். நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட முதல்ல இருக்க வேண்டிய குணம் என்னது? நியாயமும் நீதி. இந்த ரெண்டும் நம்மளை விட்டு பிரியவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வர்றவங்கள ஒரு கேமரா வாட்ச் பண்ணலாம், ஆனால் வெளியே போய் வாட்ச் பண்ணாது. ஆனால் பரலோகத்தில் எப்போவுமே நமக்கு ஒரு கேமரா இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்போ அடிக்கடி நினைப்பேன், பைக்கில் போகும்போது நான் பேசும்போது நினைக்கிற ஒன்று, என்னுடைய நாவு வாய் பக்கத்தில் ஒரு மைக் இருக்கிறது. அந்த மைக்கில் பேசுனா எங்கே தான் போவோம்? உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள்லாம் அண்ணன் ரொம்ப தங்கமான மனுஷன், அப்படிலாம் பேச மாட்டார் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ ஒரு எந்த நேரத்தில் பலவீன நேரத்தில் நான் எப்படி பேசுகிறேன் என்பது. அப்போ முதலாவது ஒரு நீதிமான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நியாயமும் நீதியும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதியும் நியாயமும் செய்யணும், என்கிட்ட அநியாயமே இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் 6ஆம் வசனம் வாசிங்க. மலைகளின் மேல் சாப்பிடாமலும். அப்படின்னா என்னங்க? மலைகளின் மேல் சாப்பிடாமல் சொன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜனம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டால் என் பாவம் தொலைஞ்சிரும், ஒரு 4 எறும்புக்கு சோறு போட்டால் என் பாவம் தொலைஞ்சிரும். அப்படி தொலையுமா? அப்படி தொலையாது இல்லையா? கூட்டிகிட்டு போய் மலையில் போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்கள். விக்கிரகத்தை வெளியே சொல்லலைங்க. இஸ்ரவேல் ஜனம் என்ன உண்டாக்குனாங்க? நகையை போட்டு கண்ணுக்குட்டி உண்டாக்குனாங்க. அப்போ இதை பண்டிகை கொண்டாடுகிறோம் என்கிற பேரில் நீ ஜனங்களை மலைகளில், ஒரு நீதிமான் அதை சாப்பிடக்கூடாது, அங்கே போய் சோறு போடுறேன்னு சொல்லி உன் புண்ணியம் அதை சரியாச்சு நினைக்கக்கூடாது. இப்போ இருக்கிறவங்க பாருங்க, இஸ்ரவேலுக்கு நீங்கள் போகலையா, ஐயோ நீங்கள் போயிடணும். எங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்ளும் நாட்கள் வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே போய் தான் புண்ணியம் கழுவணும்னு வேதம் சொல்லலை. இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு தான் எழுதி வைத்திருக்கிறார். 100 பேருக்கு அன்னதானம் போனால் சரியாக போச்சு, 500 பேர் சோறு போட்டால் நான் செஞ்ச பாவலை மறையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்போவோ எழுதி வைத்திருக்கிறார். மலைகளின் மேல் சாப்பிடாமலும் பண்ணுற அயோக்கியத்தனம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, ஏமாற்றி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 500 பேர் சோறு போட்டால் சரியாயிரும்னா எப்படி சரியாகும்? அதனால தான் சொல்ல, மலைகளின் மேல் சாப்பிடாமலும். ஒரு இடத்துல கூட்ட போய், குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, இங்கே நான் இந்த தெய்வத்தை வழிபட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் பண்ற பிரசங்க எல்லாமே இஸ்ரவேலருக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது யூடியூப்ல போகுது. நான் சொல்றேன், இஸ்ரவேல தேவனை அறிந்த பிள்ளைகள் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். அதனாலதான் கட்டளையில பிரதான கட்டளை என்ன சொல்லுது? எனக்கு ஒப்பாக நீர் ஒரு தெய்வத்தை உண்டாக்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுகிறவர். என்னை ஒரு கூண்டுகளை போட்டு அடைக்காத, என்னை ஒரு பொருளாய் நீ வணங்காத, என்னுடைய சாயலாய் வைத்து நீ வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் அங்கு வைராக்கியமாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் என்ன செய்யணும்னு சொன்னா, மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏறெடுக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுக்கு வாதை வந்தது. ஆண்டவர் எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. அதனாலதான் சர்ப்பத்தை உண்டாக்கி வச்சார். அது ஒரு விசனம். அதே பிடிச்சிக்கிட்டான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜனம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார், அதை பிடிக்கல. வேத வசனத்தின்படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஒரு நீதிமானா இருக்கிறோம். நீதிமானா இருந்தால் நமக்கு ஒரு கேடும் வராது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதனாலதான் அதே 92ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம், கடைசியில் சொல்லும்போது அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ போகும்போது சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். நான் அதுக்குன்னு போய் கூட்டு போய், அதுக்குன்னு போய் மலைகளில் போய் வேறு தெய்வத்துக்கு வழிபட்ட காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு அந்த இடத்துக்கு போனாதான்ப்பா எனக்கு நிம்மதி, அந்த இடத்துக்கு இந்த கூடாரத்துக்கு வந்தாதான்ப்பா எனக்கு நிம்மதி, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார் கடந்த நாளில், கூடாரத்துக்கு வந்தாதான் என் மனசு நிம்மதியா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவை தேடி வரணும். ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன வேற என்ன இருக்குது? இங்க கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு இடத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஒரு இடத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது. இயேசுவை தான் மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் எல்லா இடத்துலையும் உலாவி கொண்டிருக்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல உட்கார்ந்தாதாங்க எனக்கு பிரசன்னம் இறங்கும், அப்படி சொல்லியிருக்காரா? 40 வருஷமா இதே சர்ச்சில் இதே இடத்துல உட்கார்ந்துருப்பான். அவன் வளரவே மாட்டான். நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்தாதான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு விக்கிரகமா மாறிடும். இந்த கூடாரம் ஒரு விக்கிரகமா மாறிடும். கூடாரத்து போகலாம் சமாதானம் இல்லை, கூடாரத்து போகலாம் நிம்மதி இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெளியே நான் இயேசுவை தேடி போகிறேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு ஆண்டவர் எழும்பி இறங்குறார், சொல்றார், போதும் இந்த கடைப்பேரில் ஊழியம் பண்ணது, நீ போ அந்த பக்கம் கூடாஞ்சேரி தாண்டி ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னா நான் என்ன பண்ணேன், என் பெட்டியெல்லாம் கட்டிட்டு போனோம். இல்லை ஆண்டவர், இங்கே நிறைய இப்போ ஆண்கள் வர்றாங்க, ஏகப்பட்ட காணிக்க வருது, நல்ல சுகமாக வாழ்கிறேன், எல்லா தேவையும் சந்திக்கப்படுதுன்னா மண்டையில் அடிப்பார். அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு என்ன வரணும்? கர்த்தர் சொன்னா போக தெரியணும். அதனால எதுவுமே நம்மளது இல்லைன்னு இருந்தால் இது பிரச்சனையே வராது. ராமன் சொல்லுங்க. என்னைக்கு நீங்க ஒரு பொருளை எண்டுன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தான். சரியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒரு இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செய்யக்கூடாது. ராமன் சொல்லுங்க. நீங்க போகலாம், இஸ்ரவேலுக்கு பொறுத்தவர் எனக்கு கூட ஆசை, இஸ்ரவேலுக்கு எப்படியாவது போயிடணும் ஆண்டவரே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த இடத்த பார்த்துடணும், நீங்கள் மரிச்சு உயிரோடு எழும்பின கல்லறையை பார்க்கணும், அந்த சிலுவையை பார்க்கணும், கொல்கதா மலையை பார்க்கணும், யோர்தான் நதியை பார்க்கணும், செங்கடலை பார்க்கணும், ஐயோ அஞ்சப்ப 2 மீன் ஆசீர்வதிச்ச இடத்த பார்க்கணும், ஐயோ இயேசு எப்போ, அது ஒரு தாகத்தோடு இருக்கிறேன், கட்டாயம் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் அங்கே போனாதான் நான் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறது தப்பு. கர்த்தர் இங்கேயும் உங்களை மகிமையாக வெளிப்படுவார். அதுதான் அவர் சொல்றார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், ரொம்ப முக்கியம். ஒரு நீதிமானா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். பதவி வந்தது, என்கிட்ட எல்லாம் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, என்கிட்ட ஆள் பலம் இருக்குது, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் கர்த்தர் எழுதி வைக்கிறார். அதனால தான் தாவீது சில நேரத்தில் ஆண்டவர் கோவப்பட காரணம் அதுதான். தன் கூட இருந்த உரியாவனுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டான். தீட்டுப்படுத்தக்கூடாது. இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமானா இருந்தா இதெல்லாம் நம்ம செய்யணும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும். நம்முடைய பார்வை சரியா இருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் கட்டளையில கடைசி கட்டளையே அதான், பிறனுடைய மனைவியை பிறனுடைய கணவரை இச்சியாது இருப்பாயான்னு பைபிளில் சொல்லலை. நீங்கள் புருஷர்கள் மீட்டிங்காக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், பிறனுடைய மனைவி இச்சின்னா அதில் போராட்டம் இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு தான் பெருமை வந்துடுமே. நம்மளை பார்க்கிற அந்த இடத்துல கர்த்தருக்கு நிகராக வச்சு, கர்த்தருக்கு கீழே வச்சு நம்மளை பார்ப்பாங்க. அதை அதை தவறாக யூஸ் பண்ணி விடக்கூடாது. தேவன் கொடுத்த ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும். ராமன் சொல்லுங்க. அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது. அடுத்து ஒன்று சொல்றார் பாருங்க, தூர ஸ்திரியோட சேராமலும். எல்லாம் கவனிங்க, அது மனைவி தான். தூர ஸ்திரீ என்றால் பெண்களுக்குன்னு ஒரு பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனத்தை ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். அந்த நாட்கள்ல முரட்டாட்டமாய் நடக்கக்கூடாது. நம்ம ஆண்கள்
நமக்கு அந்த பலன் இருக்கும், எரிச்சல் வரும், கோபம் வரும். அந்த அந்த நாட்கள், அந்த பெண்களுக்கென்று ஒரு நாட்களை தேவன், தூரஸ்திரி என்றால் அதுதான். தமிழ் வேதாக்கம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, தன் மனைவி அந்த நேரத்தில் கஷ்டப்படுத்தக்கூடாது, தெரியணும். இதெல்லாம் வேத புஸ்தகத்திலிருந்து. வேத புஸ்தகம் எவ்வளவு கண்ணாடியை போல எழுதி கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள். நீங்கள் வேதத்தை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தூரஸ்திரி, அந்த பலவீனமான நேரம், பெண்களுக்கு அந்த பலவீனமான நேரத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி இருக்கிறார். நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும், நான் இப்படிதான் இருப்பேன், நீ இந்த நேரத்தில் இப்படி இல்லைன்னா நான் அப்படி இருப்பேன் என்று சொல்லக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவன் நீதிமான் இல்லை, அவனுக்கு கேடு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும் பாருங்க. இதெல்லாம் நம்ம அறிஞ்சு தேவனுக்கு மகிமையாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நீதிமானுக்கு தான் ஒரு கேடும் வராது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நீங்கள் புருஷர்கள் மீட்டிங், இதெல்லாம் கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி, இதை படித்தாதான் நீங்கள் அதன்படி வாழ முடியும். கர்த்தர் என்கிட்ட மேலே வந்து நிப்பாட்டி கேட்பார், இதெல்லாம் ஓன்ட்ட இத்தனை ஆண்களை கொடுத்தேனே, நீ உங்களுக்கு இதெல்லாம் சொன்னியான்னு கேட்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதில் கவனமாக இருங்க. அடுத்து பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவனையும் ஒடுக்க கூடாது. சம்பளம்னா கரெக்டாக கொடுத்துடணும். அவன்கிட்ட அவன் சம்பளத்தை வஞ்சிக்க கூடாது, யாரையும் ஒடுக்கக்கூடாது. நமக்கு கீழே வேலை செய்கிறனா அவனை கனப்படுத்தணும். முதலாளி ஸ்தானம் உங்களுக்கு இருக்கிறது, அவனுக்கு கொடுக்குற சேலரியை நீங்கள் சூரியன் மறைவதுக்குள்ள கொடுத்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை அல்லேலூயா. அவனுக்கு நீங்கள் அவன் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காரன். தேவன் நமக்கு கொடுத்த இந்திக்காரங்களாக இருக்கட்டும், நார்த்துக்காரங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாரையும் ஒடுக்குவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தான் எல்லா மனிதனையும் படைத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரையும் யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது. ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசிச்சு, அப்போ நம்மளை எல்லாம் கர்த்தர் மேன்மையா பார்க்கிறார். நம்ம கிட்ட கடன் வாங்குவாங்க, பணம் இல்லைன்னு கடன் வாங்குவாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒரு அடமானத்தை வாங்கிடுவோம். சரி கடன் தரேன்ப்பா, உன் பத்திரத்தை கொடுன்னு சொல்லி பத்திரத்தை வாங்கிட்டு இவன் கடனே கொடுக்க, நீ மொத்தமாக தான் தரணும் சொல்லி இவன் கடனை ஏற்றி அந்த இடத்தை அபகரித்து கொள்வது, மனைவி பிள்ளைகளை அபகரித்துக் கொள்வது இருக்கக்கூடாது. அவன் நீதிமானே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்தாலும் நாசமாக தான் போகும். கஷ்டப்பட்ட ஜனங்களுடைய கண்ணீரை சிந்தினால் என் ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். திக்கற்ற பிள்ளை விதவையோட ஒரு ஸ்கொயர் பிட்டு இடத்த கூட நீ ஏமாத்தி எடுக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உன்னை நான் அப்படி ஆசீர்வதிப்பேனுங்கிறத எழுதுகிறார் ஆண்டவர். நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்ககிட்ட வந்து அடகுக்கு கொடுப்பாங்க, நகையை கொடுப்பாங்க இல்லையா. எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அப்பா பாருங்க, பானையெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஒரே ஒரு பித்தளை பானை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த பானையை கொண்டு வந்து அடகு வச்சு கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், எங்கள் அம்மா மரித்து போகும்போது நாங்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு பொருள் கிடையாது, எல்லாம் ரேட்டு பேசிட்டாங்க. இந்த ஃபேனு கொண்டு வித்தாச்சு. சென்னைக்கு வரும்போது வெறும் கையா, ₹1 கூட கிடையாது, ஒரு இடையில டீ குடிக்க கூட வழி கிடையாது. இப்படித்தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். ஒரு பொருளை கூட திரும்ப தரலை. திரும்பி தரலைன்னா நாங்கள் பணம் கொடுத்தா தானே தருவாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் திரும்ப கொடுக்காதபடி அந்த சொத்துக்களை ஏமாற்றி வாங்குகிற காரியம் இருக்கக்கூடாது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் வர வைப்பா. ஆமென். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானா இருக்க நீங்க பழகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் வாங்கினவனுக்கு அடமானம் கொடுத்தான்னா அவன்கிட்ட வாங்கினப்பா, உன் பத்திரம் என்கிட்ட இருக்குது. நான் வியாபாரம் பண்ண நாட்களில் ஒரு சகோதரன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து காருக்கு லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோனை நான் கொஞ்சம் கரெக்டாக கட்டணும்னு நினைப்பேன். செக்கு பவுன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட இரவு பகல வேலை செஞ்சு கட்டிடுவேன். ஒரு 8 மாதம் கழித்த பிற்பாடு நீங்கள் சரியாக லோன் கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு மறுபடி ஒரு லோன் ப்ராசஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வெகுளியாக சொன்னேன், எனக்கு வேண்டாயா கடன், நான் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ₹1 கடன் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் ரொம்ப மன நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறோம். எதையும் வாங்கணும்னு ஆசைப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் வேண்டான்னு சொன்ன உடனே
அந்த என்ற கடன் வசூலிக்க வரவர், அண்ணே உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னாரு. என்ன பேச போகிறான்னு சொல்லும்போது, இந்த கடனை என் பேரில் வாங்கி கொடுங்கண்ணே அப்படி சொன்னார். எனக்கு என்னன்னு சொல்ல முடியல. உடனே அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மகளுக்கு ஹார்ட் பிரச்சனை, அந்த மகளுக்கு கொண்டு நான் ஆஸ்பத்திரியில் கட்டணும், அதனால் ப்ளீஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், பைபிளில் கையெடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஐயா, நான் யாருக்கு கையடிச்சு கொடுக்க விரும்பலை, ஏன்னா சூழ்நிலை மாறிடும், இல்லை நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டார். நான் மனுஷன் காலில் விழுறதையும் விரும்ப மாட்டேன், யார் யாங்காலில் விழுந்தாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்போது என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு என் மனைவிட்ட சொல்ல, என் மனைவி சொன்னால் கட்டாயம் தடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் மனைவி பேச்சை கேட்கணும். அப்போ கொடுத்துட்டேன் பாருங்கள். 3 மாதம் தான் கட்டினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஃபோனே எடுக்கலை. இந்த ஃபோன் எடுக்காதவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு வர்ற கோவம்னா பார்த்தீங்கன்னா, பணம் அந்த 4000 மாதம் கட்ட நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். 4000 கட்டும் போதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையை திட்டுறேன். நான் விளங்குவானா இவன், உருப்படுவானா இவன்ட்டு. கடைசியில் ஃபுல் டியூ நான் தான் கட்டி முடித்தேன். ஆனால் நான் ஒன்று செஞ்சுருந்தேன், ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவருடைய யூனிகான் பைக்கோட புக்கு வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு ஒரு நேரத்தில் வந்துருச்சு, ஐயோ அடமானத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பணமே கொடுக்கலாம் பரவாயில்ல, முதல்ல என்ன பண்ணிடு, வாங்கவே இல்லை. அப்படி போன பணம் பல லட்சம். இது வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டு, அதை தர இதை தர, நீ ஒன்றும் தர வேண்டாம் ஜாமி, நீ இனி என்கிட்ட வாங்காமல் இருந்தா அந்த 50,000 ரூபாய் லோனை நான் தான் கட்டினேன். அதுக்கு எங்கள் வீட்டில் நான் வாங்கின திட்டு கொஞ்சம்லாம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், சிலரால் செய்ய முடியாது, நம்ம நினச்சி வாங்கி கொடுத்துருவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடமானத்தை, என் வீட்டில் அவன் பைக்கு இருந்துச்சு, நான் நினச்சி அந்த பைக்கை தூக்கியிருக்கலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. யூனிகான் பைக்கு வேறு ஆசை தான் நமக்கு. அவன் பைக்கை வாங்கி 10 ரூபா சம்பாதிக்கிறத நான் கெடுக்கணுமா? வாங்கவே இல்லை. கடைசியில் அவருக்கு கொடுக்கணும்னு மனசே இல்லை. அப்படியே நான் அந்த பணமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப தெளிவாக, இந்த யார் பேசினாலும் தோத்திரம் அல்லேலியா தவிர வேற ஒன்று சொல்கிறது அல்லேலூயா, தோத்திரம் அல்லேலியா சொல்லிடுவேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுறது என்ன பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது. அதனால் இப்போ யாருன்னா கேட்டால் என்கிட்ட இருந்தால் கொடுத்துட்டு விட்டுருவேன், திரும்பி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அது நினச்சாதான் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகளே, அடமானத்தை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. அது ஒருவேளை உங்ககிட்ட அந்த பொருள் இருந்தால், அதை காசுக்கு உங்களுக்கு கத்த திறமை கொடுத்துருந்தாருன்னா கொடுத்துருங்க. பாருங்கள், என்ன குறையா வச்சுருக்கிறார், என்ன குறையா வச்சுருக்கிறார். என்னை பார்த்து யாராவது குறையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. என்ன, நான் ஆண்டவருக்குள்ளே பலன் அடைகிறேன். கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தாகம்தான், ஆத்துமா ரட்சிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும், இயேசுவோடு பேசணும், அவ்வளோதான். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும், நீதிமான் பனை போல செழிப்பான். அந்த வசனம் இன்னும் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க, அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவன்தான் நீதிமான். அல்லேலூயா. வேற ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. ஆமேன். நீதிமான் தன் பேரை போட்டுக்கலாம், நான் நீதிமான். என் கல்யாணத்தில் எனக்கு நாங்கள் என்ன மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, நீதிமான் நான், நீதிமான் நான். இப்போ ஏன்டா அந்த பாட்டை முதல்ல என்ன பண்ணினோம்? அக்கிரமம் தான் அக்கிரமம். கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பார்க்காத சினிமா கிடையாது. குடும்பமாக போய் 4 ஷோ பார்த்த ஆள் என்னையே பார்த்து எனக்கு பாட்டை போட்டு, நீதிமான் நான். இப்போ எனக்கு அந்த கேசட்டை பார்த்தாலே ஐயோ அக்கிரமக்காரன் நான் தான் இருக்கேன். அதனால் நீதிமானாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இவங்க தான் நீதிமான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்படி ஜெபிக்கும்படி எல்லாம் எழுந்து நிற்கலாம்.